அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பூஜை அறையில் இந்த பொருட்களை எல்லாம் வைக்க வேண்டாம், தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். இப்போ பூஜை அறைங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம போனால் மனம் அதில் லயத்து போகணும், அப்படி இருக்கணும். பூஜை அறைனா போய் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணால் நிம்மதியாக பண்ணணும். அப்போ சில பொருட்கள் அங்கே இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடைந்து போன கண்ணாடி அல்லது உடைந்து போன ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த சாமி படம் இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. முதலில் அதை தெரிஞ்சுக்கணும். உடைஞ்சு போன கண்ணாடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கடையில் கொடுத்து அந்த கண்ணாடியை மாற்றிடுங்க. ஏன்னா எங்கே உடஞ்சி போகுதுன்னா கீழே விழுந்து உடையாது பெரும்பாலும். அப்படி உடைந்தாலும் சரி, சில பேர் இந்த பத்தி இருக்குல்ல, அகர்பத்தியை வந்துட்டு கண்ணாடியிலே குத்தி வைப்பாங்க அந்த ஃப்ரேமில். அது என்னாகும், சூடேறி அது உடஞ்சி போயிடும். அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த கண்ணாடியை மாற்றிடணும். அப்படியே வச்சுட்டு கூடாது. பல வருஷமாக வச்சுருந்தேன், அது உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்லாம் வச்சுக்கக்கூடாது. அதெல்லாம் எதிர்மறை எண்ணங்களை நமக்கு உண்டாக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடுங்க. புதுசாக ஃப்ரேமை மாற்றிடுங்க, கண்ணாடியை மாற்றி பயன்படுத்தலாம் தாராளமாக. குறிப்பாக என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு அடியேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளால் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் நித்திய பூஜை செய்ய முடியும், சரியாக நைவேத்தியம் வைக்க முடியும் அப்படின்னா, நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பானலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. காசிக்கு போகிறவங்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பானலிங்கம் சால கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சக்கரங்கள் அப்படின்னு சொல்லும்போது மகாமேரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ சக்கரம் சொல்லுவாங்க, சிவச்சக்கரம் சொல்லுவாங்க. இது நம்மளால் பூஜை செய்ய முடிஞ்சால் பூஜை அறையில் வச்சு பூஜிக்கலாம். இல்லை யாராவது சொன்னாங்க, யாராவது பரிசாக கொடுத்தாங்க, சும்மா இருக்கட்டுமேனு பூஜை அறையில் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நினச்சி தயவு செய்து வைக்க வேண்டாம். இதெல்லாம் இயற்கையிலே உண்டாகக்கூடியது. பானலிங்கமாக இருக்கலாம், அதே போல் சால கிராமம் எல்லாம் இயற்கையிலே அது சக்தி படைத்தது. நம்ம முறையாக பூஜை பண்ணணும்னா அதுக்கான பலன் இருக்கும், இல்லைங்களே. ஆனால் அதை கண்டுக்காமல் நம்ம விட்டோம்னா அது சில நேரங்களில் நம்ம ஒரு மனக்குழப்பத்தில் ஏதாவது தவறுதலாக செஞ்சிட்டாலோ அல்லது இதனால தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு நினச்சிட்டாலோ அது எதிர்மறை ஆற்றலாக நம் மனதிலே உண்டாகிவிடும். அதனால் இந்த சால கிராமம், பானலிங்கம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா முறையாக பூஜை பண்ணுங்க. வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத விட முறையாக பூஜை பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்ரீசக்கரம், மகாமேரு எல்லாருமே எல்லாத்து வீட்லேயும் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நானும் வச்சுருக்கேன்னு எல்லாத்துட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வாங்கி வச்சுட்டு முறையாக பூஜை பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அது சில குழப்பங்களை மனதிலே ஏற்படுத்தும். அந்த குழப்பங்கள் தேவையில்லாத குழப்பங்களாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இயற்கையிலே சில பொருட்களுக்கு அதிர்வுகள், நல்ல அதிர்வுகள் உண்டு. அதை சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது அதனால தான் சொல்லப்படுறது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். அதே போல தான் இப்போ நம்ம சிலையாக வாங்கி வச்சு தான் வழிபடணுங்கிற அவசியம் கிடையாது. இறைவனை திருவுருவச் சிலையாக வாங்கி வைக்கணும், அப்போ தான் இறைவன் ஆசி புரிவார் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. சுவாமி படங்களாக இருந்தால் போதும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கிலே இறைவனை ஆவாகனம் செய்ததாக நாம் எண்ணிக்கொண்டு பாவனை செய்து வழிபட்டாலே அந்த இறைவனின் ஆற்றலானது பூரணமாக நமக்கு கிடைக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. யார்ட்டையாச்சும் கேட்டு பாருங்கள், இல்லைன்னு சொல்லிடுவாங்களான்னு கிடையாது. அந்த விளக்கு ஒளியில் இறைவனை பாவனை செய்து நம்மால் வழிபட முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் விக்கிரகங்களாக வாங்கி வச்சு வழிபட்டால் தான் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி அங்கங்கு சில பேர் சொல்வதன் காரணமாக, ஒரு ஆசையின் காரணமாக, நாமும் வாங்கி வைப்போமே அப்படிங்கிற ஆசையின் காரணமாக விக்கிரகங்களாக வாங்கி வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றனர். அடியேன் மீண்டும் கூறுவது அதுதான். விக்கிரகங்கள் எல்லாம் வாங்கி வைத்தால் முறையாக பூஜை செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அது சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் சரி, பெரிய விக்கிரகமாக இருந்தாலும் சரி, நம்மால் முடிகிறது அப்படின்னா வாங்கி வைக்கலாம். இல்லைங்க எல்லாரும் வாங்கி வச்சுருக்காங்க, நானும் வாங்கி வைக்கலான்னு ஆசைப்படுறேன், எங்கள் வீட்லேயும் இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முறையாக எதுவும் செய்ய முடியாது, பூஜை செய்ய முடியாது, நெய்வேத்தியம் படைக்க முடியாது அப்படின்னா அதை காட்சி பொருளாக வைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அடியேனுடைய வேண்டுகோள் என்னன்னா, தவிர்த்து கொள்ள பாருங்கள், தவிர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லை நான் முறையாக பண்ணுவேங்க, தாராளமாக பண்ணலாம், தாராளமாக வச்சு பண்ணலாம், நல்ல நைவேத்தியம் பண்ணலாம், நித்திய பூஜை பண்ணலாம், அது மாதிரி சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா சொல்ல.
முடியலைன்னா அதை பண்ண வேண்டாம். அதே போல் ஓடாத கடிகாரங்கள் பூஜை அறையில் மாட்டி வைக்கக்கூடாது. முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி உடைந்திருக்க கூடாது. ஒரு நாள் பூ போட்டோன்னா அடுத்த நாள் வாடிடுச்சுன்னா அந்த பூவை எடுத்துடணும், ரொம்ப முக்கியம். ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படியே பூ மேலே பூ போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சின்ன சின்ன பூச்சியெல்லாம் அங்கே பறக்க ஆரம்பிச்சிடும், வாட வர ஆரம்பிச்சிடும். அப்படியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே எதிர்மறை சக்திகள் குடிக்கொள்ள ஆரம்பிச்சிடும். எதிர்மறை சக்திகள் என்ன, விஷ ஜந்துக்கள் மாதிரி பூச்சிகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய மனமானது அந்த இடத்துல லயத்து இருக்காது. அதனால சுத்தமாக வச்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் பூக்கள் காய்ந்து போச்சு அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடாது, அதெல்லாம் அகற்றி விடணும். அதே போல் கூர்மையான ஆயுதங்களை எதையும் எங்கே வைக்க வேண்டாம், பூஜை அறையிலே வைக்க வேண்டாம். இந்த தேங்காய் உடைக்கிறதுக்காக அருவா கொண்டு வந்தோம், பூ வறுக்கிறதுக்காக கத்தி கொண்டு வந்தோம், இந்த மாதிரி விஷயங்களை எதையும் பூஜை அறையிலே வைப்பதை தவிர்த்து கொள்ளலாம். இரும்பு சாமான்கள் எதுவாக இருந்தாலும் பூஜை அறையிலே வைக்க வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் இரும்பு விளக்கு அப்படின்ட்டு இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, தோஷம் இருப்பவர்கள் தான் பயன்படுத்துவாங்க. எவர் சில்வரும் இரும்போட ஒத்தது தான். அதனால் அந்த மாதிரி விளக்கோ மற்ற சாமான்களோ ஏதேனும் இருந்ததுன்னா முடிஞ்சால் தவிர்த்து கொள்ள பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் கூட. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்களோடு சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எலும்பச்சம்பழம் ஆலயத்திலேருந்து வாங்கிட்டு வர்றோம், பிரசாதமாக வாங்கிட்டு வர்றோம், கொண்டு வந்து பூஜை அறையில் நேராக வைப்போம், தாராளமாக வைக்கணும். அது என்னன்னா ஒரு அளவுக்கு காய்ந்து போகுதுன்னா தெரிஞ்சுக்காது, சில இது அப்படியே அழுகி போகும். அப்போ அதை அப்படியே அங்கே விட்டுறக்கூடாது, அதை எடுத்து அப்புறப்படுத்தணும் முறையாக, அது அங்கே அப்படியே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த விளக்கு எரியும் போது ஒரு சில விளக்குகள் பின்னப்பட்டிருக்கும், நம்மளுக்கே தெரியாது. விளக்கு திரி ஏற்றினோம்னா சொட்டு சொட்டாக எண்ணெய் கீழே விழுகும். அப்படி எண்ணெய் கீழே விழுகக்கூடாதும்பாங்க. அப்போ அந்த மாதிரி விளக்கை பயன்படுத்துவதை தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலாக வேறு விளக்கு மாற்றிக்குங்க. நம்மளால் காசு போட்டு வாங்க முடியல உயர்ந்தன்னா நம்ம ஒரு அகல் விளக்கு கூட ஏற்றிக்கலாமே தவிர, குத்து விளக்காக இருக்கட்டும் அல்லது காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும், எதுவாயினும் சரி, தொடர்ந்து அந்த விளக்கில் அந்த எண்ணெய் வடிந்து வருகிறது. எப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த எரியிற பகுதியிலேருந்து சொட்டு சொட்டாக கீழே விழுகும். அப்படி விழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தொடர்ந்து நடக்கிறதுனா அதில் ஏதாச்சும் சின்னதாக விண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இதை மாற்றிக்கிறது நல்லது. அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் வலியுதுங்கிறது வேறு. அது ஒருவேளை எண்ணெய் அதிகமான நாளையோ திரி ரொம்ப நீட்டி விட்டுருந்தோம்னா அந்த எண்ணெயை ஈர்த்து கீழே அனுப்புறனாலேயோ நடக்கக்கூடும். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே எரிஞ்சாலுமே சில நேரங்களில் அது சொட்டு சொட்டாக கீழே விழுந்துச்சுன்னா அது மாதிரி பயன்படுத்த வேண்டாம். அப்போ இப்போ நம்ம சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த பொருட்களை எல்லாம் பூஜை அறையிலே இல்லாமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது நம்முடைய கடமையாகிறது. அப்படி சரியாக பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த பூஜை அறையில் ஒரு நல்ல உணர்வை பெற முடியும். அப்படி பெறணுன்னா நல்ல வாசனையான பொருட்களை பூஜை அறையிலே பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது அந்த மனமானது அதிலே லயத்திருக்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்து இல்லை நண்பர்களே. கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.